வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் உங்கள் முகத்தை உடனே வெண்மையாக்கும் மேஜிக்கல் ஒயிட்னிங் சீரம். இது முகத்தை வெண்மையாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பலவித நம்ம இயற்கை முறையிலேயே பல ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கடைகளில் விற்கிற எவ்வளோ க்ரீம்களையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ஒயிட்டனிங் மெத்தட் ஒரு மேஜிக்கல் ஒயிட்னிங் சீரம் மாதிரி பார்க்க போகிறோம். இது சீரம் வடிவத்தில் இருக்கிறதுனால இது உடனே நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆகி நமக்கு உடனே ரிசல்ட்டு தரும். இது அதே ஃபேஸ் பேக்கெலாம் நம்ம போடணுன்னா கலக்கிறதுக்கு ஒரு டைம், அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டைம்னு எடுக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறது உடனே ரிசல்ட்டு தரும். இது முகத்தில் இருக்கிற சருமத்துடைய துளைகளில் உடனே போய் அப்சர்வ் ஆகி ஸ்கின்னுக்கு உடனே ஒயிட்னிங் கொடுக்கக்கூடியது. இதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. இதை நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஒயிட்னிங் சீரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: குங்குமப்பூ 2 சிட்டிகை எடுத்துக்கணும், ரோஸ் வாட்டர் 10 ஸ்பூனு, ஆலுவேரா ஜெல், அதாவது கடையில் விற்கிற ஆலுவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல் 2. முதல்ல குங்குமப்பூவை ஒரு 10 ஸ்பூன் பன்னீர் எடுத்து 2 சிட்டிகை குங்குமப்பூவை நல்லா ஊற வச்சிடணும். இது ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறம் இதை நல்லா கையிலே நம்ம டிசால்வ் பண்ணணும். கையிலே நம்ம கரைக்கும் போது அந்த குங்குமப்பூ பன்னீரோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சிடும். கூட 2 ஸ்பூன் ஆலுவேரா ஜெல், 2 இவியான் விட்டமின் இ கேப்சூலையும் அதோட கலந்துக்கணும். இதை கலந்து நல்ல ஒரு 2 minutes நல்லா அதை கலக்கணும். இந்த மாதிரி கலக்கும்போது ப்ளஃபியாக நுர மாதிரி வரும். இது ஒரு ஜெல் ஃபார்மில் இப்போ வந்திருக்கும். இந்த ஜெல் ஃபார்மில் இதை நல்லா கலக்குனா தான் இந்த ஜெல் ஃபார்மும் நமக்கு கிடைக்கும். நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சுத்தமான ஏர்டைட் பாக்ஸில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலேயே 1 மாதம் வரைக்கும் கெடாது. இதை டெய்லி நம்ம படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவலில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரத்தை அதாவது ஃபேஸ் கீழேருந்து மேல் நோக்கி போடணும். போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும் போதே அந்த சீரம் நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த சீரத்துக்கு யூஸ் பண்ணுற ஆலுவேரா ஜெல் சோத்து கத்தாழ மடல் போடக்கூடாது. செடியிலேருந்து எடுக்கிற ஜெல் உடனே கெட்டுடும். அதனால் கடையில் விற்கிற ஆலுவேரா ஜெல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இது ஒரு சிறந்த மேஜிக்கல் சீரம், உடனடியாக ரிசல்ட்டு தரும். இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு யூஸ் 1-2 வாரத்துலேயே ஸ்கின்னுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் மாசு மருள் இல்லாமல், பிளமிஷஸ் இல்லாமல், ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட் ஆகும், க்ளோயிங்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் பல அழகு ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை அடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி.